Hi everyone. இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்ன அப்படின்னா டிஎன்பிசி வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நடந்து முடிஞ்சது இல்லையா குரூப் 4, இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கான டென்டென்டிவ் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நானுமே வந்து இப்போ தான் வந்து வெப்சைட்டில் பார்த்தேன். ஸோ அதுக்கான அப்டேட் தான் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ்க்குமே அவங்க வந்து ஆன்சர் கீ வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் வந்து இதெல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் 200 கேள்விகளுக்கான ஆன்சர் கீ வந்துட்டு இருக்கும். ஸோ நான் இந்த பிடிஎஃப் லிங்கையுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் எவ்வளோ கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 200 கேள்விகளுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? அதே போல் நிறைய பேர் டவுட் கேட்ட ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த அருளப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து யோவான் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நாம் அதுக்கு ஆன்சர் வந்து அருளப்பன் தான் கொடுத்துருந்தோம். ஸோ இது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிலுமே வந்து அருளப்பன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் நம்ம கொடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஆன்சர் கரெக்டாக தான் இருக்குது. ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து வரக்கூடியது தான். ஸோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு 200 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு ஒர்க்கு இருக்குது இதை செக் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இதுக்காக ரொம்பலாம் ஒரி பண்ண வேண்டாம். ஸோ ஒரி பண்ணாமல் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேவா? அதே போல் ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, குரூப் 2 குரூப் 2A ப்ரிலிம்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 15 வரைக்கும் அதுக்கு கொடுத்துருந்தோம். ஆனாலும் 500 சீட்ஸ் தான் வந்து லிமிட்டட் கொடுத்துருந்தோம். அந்த ஜூன் 15 காட்டியுமே வந்து 500 சீட்ஸ் வந்து இதானதுனால நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறதா சொன்னோம். இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க நிறைய பேர். ஸோ அதனால் இந்த ஜூன் 15 வரைக்குமே அப்படியே கொடுத்தோம். இப்போது நிறைய பேர் வந்து மேம் இன்னொரு டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து அட்டன் பண்ணணும். ஸோ திரும்ப வந்து எங்களுக்கு சான்ஸ் வேணும், நாங்களும் வந்து அட்டன் பண்ணணும், திரும்ப டெஸ்ட் பேட்ச் போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, மெசேஜஸ் அண்ட் கால்ஸ் வந்திருந்தது. ஸோ இது உங்களுக்காக தான். ஸோ உங்களுக்காக நெக்ஸ்ட் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான லாஸ்ட் டேட் டு ஜாயின் எப்போ அப்படின்னா கம்மிங் ஃப்ரைடே 21/6, அதாவது ஜூன் 21 இதுக்கு லாஸ்ட் டேட்டுங்க. ஸோ ஜாயின் ஆகிறவங்க கம்மிங் ஃப்ரைடே ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் ஸ்கெடியூல் லிங்க் வந்து பிடிஎஃபாக இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை வந்து பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த ஸ்கெடியூலில் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதே மாதிரி ஜாயின் ஆக வில்லிங்காக இருக்கவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் 2 காண்டாக்ட் நம்பர் இருக்கும். அந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிக்கலாம். அந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்கு வேணாலும், அல்லது அந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்கு வேணாலும் வாட்ஸ்அப்பில் ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 2 குரூப் 2A டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு, தமிழ் மீடியத்துக்கு மட்டும்தான். அதாவது தமிழ் லாங்குவேஜ், ஜிகேவை தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, மேக்ஸை தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக மட்டும்தான் இந்த டெஸ்ட் பேட்ச். இந்த டெஸ்ட் பேட்சில் ஸ்கூல் புக்ஸும் கொடுத்துருவோம், ப்ளஸ் மெட்டீரியல்ஸும் கொடுத்துருவோம், பிடிஎஃபாக வந்து கொடுப்போம். ஓகேவா? இப்போது தமிழ் எடுக்கிறீங்க அப்படின்னா நியூ ஸ்கூல் புக்கில் இயல் வைஸாக லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்க்கான பிடிஎஃப் கொடுப்போம். அதே போல் இலக்கணம் மெட்டீரியல் கொடுப்போம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் குறிப்பு 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் கொடுப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொடுப்போம். எக்ஸ்ட்ரா இன்னும் நிறைய கொடுப்போம். ஓகேவா? அதே போல் மேக்ஸ்க்கு ஒரு 500 சம் சால்வ்டு நோட்ஸ் வந்து கொடுப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்ப்ளனேஷன் நோட்ஸ் கொடுப்போம். அதே போல் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் இருக்கக்கூடிய 25 கொஸ்டின்ஸ்க்குமே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுப்போம். டோட்டலாக வந்து 200 கொஸ்டின்ஸ் இருக்கும், 31 டெஸ்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? 200 கொஸ்டின்ஸ், 31 டெஸ்டர்ஸ், கிட்டத்தட்ட 6200 கேள்விகளுக்கு மேலே இருக்கும். ஓகேவா? அதே போல் டெய்லியும் நைட் 8 to 10 PM கிளாஸஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச்க்கு வந்துட்டு 9 to 10 PM வந்து கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி டைம் வந்து நாங்கள் சொல்லுவோம். ஓகேவா? வாட்ஸ்அப்பில் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி ஜாயின் ஆகிற இந்த இதுக்கு பே பண்ணவங்கள வாட்ஸ்அப் குரூப்பில் தான் வந்து ஜாயின் பண்ணி விடுவோம். ஓகேவா? எந்த குரூப்பில் நடக்கும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் கிளாஸ் வந்து கூகுள் மீட்டில் நடக்கும். ஓகேவா? ஸோ அதில் எல்லாமே வந்து கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஷன் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், நிறைய கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன் இருக்கும். ஓகேவா? அதே போல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுக்கணும் அப்படின்னா ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் மட்டும் இருக்கவங்களுக்கு ப்ரைவேட்டான வீடியோ வந்து கொடுப்போம். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம் முடிகிற வரைக்குமே அதை நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் மெட்டீரியலுமே கொடுப்போம். சயின்ஸ்க்கு 6th to 10th இருந்து அது வரைக்கும் படிச்சிங்கனாலே ரொம்ப ரொம்ப போதுமானது. ஒரு 1600+ கேள்விகளுக்கான மெட்டீரியல் கொடுப்போம். ஹிஸ்ட்ரிக்கு மெட்டீரியல், ஜியாகிரபிக்கு மெட்டீரியல் பிடிஎஃப் கொடுப்போம். எக்கனாமிக்ஸ்க்கு, யூனிட் 8க்கு, யூனிட் 9க்கு, கரண்ட் அஃபேர்ஸ்க்குமே இந்த டெஸ்ட் பேட்சில்
அதாவது நவம்பர் 2023 ஜூலை 2024 வரைக்கும் போகும். அதுக்குமே மந்த்லி வைஸ்க்கான பிடிஎஃப் வந்து கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். வித் கிளாஸஸும் இருக்கும் நைட்டு. ஓகேவா? டெய்லி நைட் இருக்கும். கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாமே சொல்லுவோம். ஓகேவா? அதே போல் மேக்ஸ்க்கும் டீச் பண்ண யூடியூப் வீடியோஸ் ஒவ்வொரு டாபிக்ஸ்க்குமே கொடுத்துருவோம். மேக்ஸில் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் 25 கேள்விகள் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த 25 கேள்விகளுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ டெஸ்ட் ஆன்சர் கீ கொடுத்த உடனே வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? டெஸ்ட் அப்படிங்கிறது டெய்லி நைட் 8 o'clock தான் நடக்கும். டெய்லி கிடையாது, வீக்லி ட்வைஸ். டெஸ்ட் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னா வீக்லி ட்வைஸ், வெனஸ்டே அண்ட் சாட்டர்டே நடக்கும். ஒவ்வொரு தேர்வுக்கும் 200 கேள்விகள் இருக்கும். அதில் 100 கேள்விகள் தமிழ், 25 கேள்விகள் மேக்ஸு, 75 கேள்விகள் ஜிகே. அஸ் வெல் அஸ் டிஎன்பிசியில் நீங்கள் எப்படி எழுதுறீங்களோ அப்படி தான் இருக்கும். அந்த 25 கேள்விகள் மேக்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவுமே கொடுத்துருவோம். ஓகேவா? ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 o'clock வரும். ஸோ டெஸ்ட் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் ஆகிறதுக்கான லாஸ்ட் டேட் கம்மிங் ஃப்ரைடே. ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே ஜாயின் ஆகிக்கோங்க. யாரெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு சான்ஸ் வந்துட்டு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க டைம் கேட்டிருந்தவங்க எல்லாருமே வந்து ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ கான்டாக்ட் நம்பருமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான ஸ்கெடியூல் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே போல் இப்போ இந்த ஆன்சர் கீக்கான ஸ்கெடியூல் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணுங்கள். ஒரி பண்ணாமல் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கான எவ்வளோ கொஸ்டின்ஸ் போட்டிருக்கீங்க 200 கேள்விகளுக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.